சங்கமம் வானொலியில் ஆசீர்வாதம் வரும் ஒளியில் கிறிஸ்துவின் அன்பு பாடலில் உலகம் முழுதும் ஒளி பரப்பும். இங்கே பேசும் வார்த்தைகள் இதயம் தொடும் ஆசிகள், உங்களை உயர்த்தும் சங்கமம், எப்போதும் மகிழ்ச்சி தரும் சங்கமம். இயேசுவின் பாதமெல்லாம் பாடலில் மலர்களே, இங்கே வாழும் ஒவ்வொரு நொடியும் ஆவியின் ஆசீர்வாதமே. சங்கமம் கிறிஸ்தவ வானொலி, உங்கள் ஆசீர்வாத சங்கமம். சங்கமம் கிறிஸ்தவ வானொலி, உங்கள் ஆசீர்வாத சங்கமம். இயேசுவின் பாதமெல்லாம் பாடலில் மலர்களே, இங்கே வாழும் ஒவ்வொரு நொடி ஆவியின் ஆசீர்வாதமே. சங்கமம் கிறிஸ்தவ வானொலி, உங்கள் ஆசீர்வாத சங்கமம். 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 ரஞ்சினி, நீங்களா அண்டை செய்யறது? ரஞ்சினி அவங்கதான் செய்யறாங்க பிரதர். ரஞ்சினி நீங்க ஆரம்பிங்க. மகேந்திரன் ஐயா இணைவார். ஆமென். இது மாலை நேரம், நித்திய வெளிச்சம். நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் நாங்கள் அனைவரும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து உங்களை அழைக்கிறோம். அத்துடன் நாங்கள் இன்று மாலை நேரம் நித்திய வெளிச்சமானது டொரண்டோ நகரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அது திங்கள், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களிலே 7 மணியிலிருந்து 10:30 மணி வரையும் நடைபெறுகிறது. அதை நாங்கள் உங்களுக்கு நன்பாக அறிவிக்கிறோம். வந்து சேருங்கள். கர்த்தருடைய மினிஸ்ட்ரி நடக்கிறது. அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு எந்த தகுதியில கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை எந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் ஏதாவது கடவுள் தந்திருந்தாருன்னா அந்த
அந்த தாளந்துகளையும் வந்து பாட்டுகளையும் கொண்டு வந்து நீங்கள் கூட அது வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு தகுதியும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கிறது. என்றபடியால் நாங்கள் உங்களை 110 நாடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் கொடுத்து உங்களை வரவழைத்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை அன்பாக வரவழைக்கிறோம். ஆமென். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்துடன் ஆரம்பித்து நித்திய வெளிச்சத்தின் முதலாவது பகுதியில் வருகிற எல்லா சிஸ்டர்ஸையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுகிறேன். Father, Lord, we thank you, Father, even as we begin, Lord, Nithya Velicham this evening, Father. Thank you, Lord, for being with us, leading and guiding us, Lord, each step of the way, Father. In the name of Jesus, Lord, these many nations that have come, Lord, it is no accident, Lord, that they would, Lord Jesus, come and participate, Lord, into much of the blessings that you have in, Lord, store for the evening, Father. We thank you, Lord, for all of them that are coming and participating, Lord. And we thank you for the guidance of your Holy Spirit and the anointing that is going to rest upon it. And many that are going to come and be blessed by it, Lord Jesus. And now we, Lord, entrust, Lord, the rest of the program into your hands, Father. And we thank you for each and every one of them that have joined as a team, Lord, for Sister Karuna, Sister Dolly, and Brother Mahendran, who would be also joining us shortly, and for Brother Leslie and Sister Rita, Lord, who are also doing the programming, Lord. We thank you for each and every one of them, Father. In Jesus' name we pray. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணா கலையத்தில் நிற்கிறார். அவரை நாங்கள் அன்புடன் வரவழைத்து அவர் வந்து ஒரு பாட்டை பாடி நன்றாக ஒரு ஜெபத்தையும் ஜெபித்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். சிஸ்டர் கருணா. Praise the Lord, sister. Praise the Lord. வந்து நீங்கள் எப்பொழுதும் போல நன்றாக ஒரு பாட்டை பாடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் நன்றாக ஒரு ஜெபத்தையும் எடுத்து எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். ஆமென். God bless you. God bless you too, sister. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ரட்சிப்பு இல்லாதபடி இருக்கிற ஒரு ஜனங்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த சிருஷ்டிகளை காப்பாற்றுகிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, கைவிடாத தகப்பன் நீர் எப்போதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களை நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே தேற்றுவாள்னாய் இருந்து எங்களை தேற்றுகிறவர் நீர் சுவாமி. ஞானத்தை கொடுக்கிறவர், ஞானத்தின் ஆவியானவர் நீர் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த நித்திய வெளிச்சத்துக்காக நாங்கள் உம்மண்டை வருகிறோம். உமது பாதத்தண்டை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமம் கிறிஸ்தவ வாழ்வில் நடத்துகிற சௌரன் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தும்படியாய் கர்த்தர் உம்முடைய அனுக்கிரகம் அவர்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தாவே எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நீர் கடந்து போகும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பலத்தினால் அல்ல கர்த்தாவே, உம்முடைய பலத்தினாலே அவர்கள் செய்கிற ஊழியம் சுவாமி. நீர் தயவு இரக்கம் பாராட்டுகிறவர். தொடர்ந்து நடத்த இந்த குடும்பத்துக்கு உதவி தாசைகள் கிடைக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாளந்துகள் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களோடு சேர்ந்து கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் அழைத்து வாங்க. தொடர்ந்து அவருடைய தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் உம்முடைய உதவி தேவை கர்த்தாவே. தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் 5 எண்ணங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்திலே கர்த்தர் உறுதியாய் மோடு கூட நடக்கிற அந்த தகப்பனாரே, அவருக்கு கொடுக்க வேண்டிய சுகபல ஆரோக்கியம் உம்மிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இரண்டோலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்க பெற்றும்படிய ஊழியத்தை செய்யும்படியாய் சௌரியை நீர் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கும்படியாய் உற்சாகத்தின் ஆவியையும் அபிஷேகத்தையும் கொடுக்கும்படியாயும் குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல ரஞ்சனி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கண்களிலே பூரண சுகத்தை கொடுத்தவர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்தும் சௌரிக்கு தேவையான எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாய் அப்பா பரம வைத்தியனும் உடைய திருப்பாத்திர சௌரியை ஒப்பு கொடுக்கிறோம்.
குடும்ப தேவைகளை சந்தித்தருளுங்க. எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அப்பா, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. அந்த குடும்பத்தையும் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் நோயிட்டு இருக்கிற ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சுபத்ரா ஷமனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தொண்டைகளில் இருக்கிற எல்லா வலிகளையும் நீங்கி மீண்டும் அந்த உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சௌரிக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்தில் சௌரி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்த குட்டிக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் குடும்பங்களோடு வந்து சேரும்படியாய் கர்த்தர் ஒரு மனமாட்டத்தை அந்த சிறை கதவுகளுக்கு கூட கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்திலே ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. மனம் திரும்புதல் உங்களுடையது சுவாமி. எல்லாரையும் இழுக்க வல்லமை உள்ளவர் நீர் கர்த்தாவே. எல்லா பாவங்களையும் மன்னித்து மீண்டும் நீர் தூக்கி எடுக்கிறவர், எல்லாருக்கும் சுகத்தை அளிக்கிறவர் நீர் கர்த்தாவே. உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, ஊழிய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் விசேஷமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக வைராக்கியமாய் நின்று உண்மையும் உத்தவமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்திலே அவர்களையும் அவர்களுடைய சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எல்லா காரியங்களும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆத்மாதாயங்களை செய்யும்படியாய் கர்த்தர் நீர் அவர்களோடு பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. வார்த்தைகளை கொடுக்கும்போது அநேகர் விடுதலை ஆகும்படியாய் உம்முடைய திருப்பாதத்தில் அந்த ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை இழுத்து கொண்டு போகாதபடி உம்முடைய சித்தத்தின்படி அவர்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. ஆசீர்வாதம் உங்களுடையது சுவாமி. தகப்பனே, உம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி. உம்மை விசுவாசிக்கிற அந்த குடும்பங்களுக்கு தொடர்ந்து உம்முடைய அனுக்கிரகம் கிடைக்கட்டும். இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல நடக்கிற யுத்தங்கள், இன்னும் தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா, நாம் அறியோம், நீங்க அறிவீங்க ஆண்டவரே. என்னென்ன காரியங்களில் அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியங்களை உணர்த்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்களை மன்னித்து அது ஜனங்களை கர்த்தாவை மீண்டும் மண்டை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த 3வது தேவாலயம் எழும்பும் முன்பாக கர்த்தர் அந்த ஜனங்களை ரட்சித்து உம்முடைய வருகையிலே அவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து எருசலேம் மக்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் ஊழியங்களை பெருக பண்ண வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம். யுத்தத்தினால் பாதிக்கப்படுகிற ஜனங்களின் கண்ணீரை நீர் துடைக்கிற தகப்பன் ஆண்டவரே. ஆகாரின் கண்ணீரை அப்பா நீர் வனாந்திரத்திலே கண்டவர் ஆண்டவரே. அவள் உண்மை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தாவே, நீர் அவளுக்கு தண்ணீர் துறவுகளை காட்டினவர் ஆண்டவரே. அந்த சந்ததி அப்பா அப்படியே அழிந்து போகாதபடி உம்முடைய ரட்சிப்பையும் அந்த ஜனங்கள் காண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க அப்பா. கண்ணீரை துடையுங்க. உணவு உடை உறையுள் கொடுத்தருளுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. ரட்சிப்பை அந்த ஜனங்கள் காணும்படியாய் கர்த்தர் அந்த கண்களை திறந்து கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த கருவிகளோ ஒன்றோடும் கூடியிருங்க. இந்த தடைகளும் வராதபடி ஒரு ஊழியக்காரரும் அந்த நேரத்துக்கு வந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே,
ஆவியே பக்தர்கள் துணையாளரே பயங்கள் நீக்கி விட்டீர் பாவங்கள் போக்கி விட்டீர் பயங்கள் நீக்கி விட்டீர் பாவங்கள் போக்கி விட்டீர் ஜெயமே உம்பரவால் ஜெயமே உம்பரவால் ஜபமே தயவால் தினம் ஜெயமே தயவால் பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே அபிஷேகநாதரே அச்சாரம் ஆனவரே அபிஷேகநாதரே அச்சாரம் ஆனவரே மீட்பின் நாளுக்கென்று மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே எங்கள் முத்திரை ஆனவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே சாட்சியாய் நிறுத்துகிறீர் சாட்சியாய் நிறுத்துகிறீர் சத்தியம் போதிக்கின்றீர் தினம் சத்தியம் போதிக்கின்றீர் பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. Praise the Lord, sister. Praise the Lord. சிஸ்டர் கருணா நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். அபிஷேகத்தின் மூலமாகவே நானும் அந்நிய பாஷையை பேசி பேசி கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தேன். நீங்கள் பாட பாட நன்றாக ஒரு அபிஷேக மூலமாக வந்த ஒரு பாட்டாக இருக்கிறது என்றபடியால் அது நன்றாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அதே போல 110 நாடுகளும் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்று இருப்பார்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. தேங்க்யூ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நல்ல வார்த்தைகள், நல்ல ஒரு பாட்டு. பரிசுத்த ஆவியானவரை பெற்று பாடினீர்கள், நன்றாக ஜெபித்தீர்கள். காட் பிளஸ் யூ சிஸ்டர் கருணா. உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் கர்த்தர் நன்றாக ஆசீர்வதித்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. God bless you too. ஆமென். இப்பொழுது நாங்கள் சங்கீதம் 24 நான் ஆங்கிலத்திலே வாசிக்க போகிறேன். Psalm 24. The earth is the Lord and the fullness thereof, the world and they that dwell therein. For he hath founded it upon the seas and established it upon the floods. Who shall ascend into it, Lord, or who shall stand in holy place? He that hath
clean hands and a pure heart. Praise the Lord, Sister Ranjini. Praise the Lord. Sorry for interruption. மகேந்திரனையா வாட்ஸ்அப்ல வந்திருக்கிறார். நீங்க கூப்பிட்டு பாருங்க அவருக்கு கேக்குதாண்டு. 2 பேரும் டெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். Thank you. Oh, ஐயா WhatsApp. Brother Mahindran. Praise Lord. Oh, praise the Lord. Praise the Lord. நான் சங்கீதம் 24 வாசித்துக் கொண்டிருக்கிறேன் ஆங்கிலத்திலே. Psalm 24. கேக்குதானே? நீங்க சிஸ்டர் டாலிக்கு பிறகு நான் உங்களுக்கு அழைப்பேன். நீங்கள் வந்து ஒரு பாட்டையும் பாடி முடிந்தால் நேரம் கிடைத்ததென்றால் நீங்கள் ஜெபிக்கலாம். அதை தொடர்ந்து who has lifted up souls unto vanity, nor sown deceitfully. He shall receive the blessing from the Lord and the righteousness from the God of his salvation. This is the generation of them that seek him, that seek thy face, O Jacob. Lift up your heads, O ye gates, and be lifted up, ye everlasting doors, and the King of glory shall come in. Who is this King of glory? The Lord strong and mighty, the Lord mighty in battle. Lift up your heads, O ye gates, even lift them up, ye everlasting doors, and the King of glory shall come in. Who is this King of glory? The Lord of hosts. He is the King of glory. Selah. Amen. Amen. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் டாலி கலையத்தில் நிற்கிறார். அவர் இணைப்பில் நிற்கிறவரை நாங்கள் அழைத்து அவர் எப்பொழுதும் போல வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். அவரை நாங்கள் இப்பொழுது வரவழைப்போம். சிஸ்டர் டாலி. ஊழியர்களால் ஜெபித்து ஒரு பாட்டையும் பாடி ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். ஆமென். God bless you. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா. அப்பா நேற்றும் இன்று மாறாதவரே எங்கள் மத்தியில் உங்களோட பரிசுத்தமான ஆவியை எங்களுக்கு ஊற்றி எங்கள் மத்தியில் இருக்கிற உங்களோட பிரச்சனத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா இப்பொழுது ஆண்டவரே உங்களோட வார்த்தை கூறுவதை ஐயா ஏசாயா 40:31 கூறுவது, கர்த்தருக்கு காத்துக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமேன். இதுக்கு காரணம் நாங்க யாவரும் முழங்கால் படியிட வேண்டும். அவருக்கு முன்பாக நாங்க பணிந்து குனிந்து அவரை ஆராதித்து அவருக்கென்று நாங்க வேறு பிரித்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஜெப ஆவி முக்கியமாக தேவைப்படுறது என்பது இன்றைய காலம்பர ஆண்டவரினோட பொதுவாக அது ஜெபத்தை குறித்து பேசினார். அப்படியால் இப்பொழுது நான் ஜெபத்தை பற்றி கூறுவது காரணம், வரப்போற ஊழியர்கள் யாவருக்கும் ஜெபம் இல்லாமைக்கு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நித்திய வெளிச்சத்துல சங்கமம் வானொலியில் வந்து நிற்பதற்கு எங்களுக்கு ஒரு பலனும் சக்தியும் இல்லாமத்தான் இருக்கும். இருந்தாலும் கர்த்தருக்குள் காத்திருக்கிறவருக்கு கர்த்தர் எங்களுக்கு புதிதான பலனை கொடுத்து புதிதான சத்துவத்தையும் கொடுத்து எங்களுக்கு பலவீனத்துல எங்களுக்கு பலனை கொடுத்து அவர் எங்கள் யாவரையும் அவருடைய சித்தத்தின்படி நடத்துவார். ஆமேன் ஆண்டவரே. அப்பா மறுபடியும் வரப்போற ஊழியக்காரங்க யாவரையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா இவர்கள் யாவருக்கும் ஒரு புதிதான ஜெப ஆவியை ஊற்றுங்க. உங்களுக்கென்று அப்பா எழுந்து பிரகாசிக்கிறதற்கு அப்பா உங்களோட ஜெப ஆவியை உங்களுக்கு கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்தால
நிரப்பி அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அவங்க கொண்டு வர்ற ஒவ்வொரு பாட்டுகளும் கவிதைகளும் வார்த்தையிலும் ஆண்டவரே உங்களோட கொண்டு வர்ற புதிதான செய்திகள்ல புதிதான வெளிப்படுத்தலும் வல்லமையும் கிருபையும் கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. உங்களோட இரத்த கோட்டைகளை என்ன கட்டுங்க, உங்களோட அன்புல என்ன கட்டுங்க, உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. இது உங்களுக்குரிய ஊழியம் என்று நாங்கள் யாவரும் அதை அப்படி நினைத்து அப்பா மனுஷருக்கென்று செய்யாமைக்கு உங்களுக்கென்று செய்வதற்கு ஆண்டவரே யாவருக்கும் ஒரு புது அன்போடும் அபிஷேகத்தோட யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி இந்த நேரம் ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமே படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா, நன்றி. சாரி. Thank you Lord, thank you Lord, thank you Lord Jesus. Praise thee அப்பா. பாட்டு எடுத்து பாட்டு விட்டுட்டேன். Thank you Lord, thank you அப்பா. நேற்று மன்று மாறாதரே நன்றி அப்பா. பாட்டு நன்றி சாமி, நன்றி அப்பா. ஜெபத்தை Thank you Father, thank you Father, thank you Father. ஆண்டவரே நேற்று மன்று மாறாதலே எங்கள் மத்தியில் இருக்கு. Praise the Lord. நன்றி சுவாமி. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளு, ஜெபத்திலே நாம் தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம். நான் பேஜை விட்டுட்டேன். நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Father, thank you Lord, thank you Lord, thank you Father. அந்த பாட்டை நான் விட்டுட்டே இருந்தால் இன்னொரு பாட்டை பாடுறேன். நான் ஆவியோடு நிறைந்து வந்து அந்த பாட்டுக்காக வேண்டி நான் காத்திருந்து மாப் பண்ணி வச்சிருந்தேன். அதை விட்டுட்டேன். நான் இருந்தாலும் கத்தர் நல்லவர், போதுமானவர். எப்போதும் எங்களுக்கு நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்க அப்படியா. நன்றி சாமி. அப்பா நீங்க ஜெபத்தை பற்றி கூறினீங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபத்துக்குள்ள தரித்திருக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு ஆண்டவரே புதிதான பலனை கொடுத்து புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க வல்லவரும் போதுமானவருமா இருக்க நாங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி நன்றி நன்றி. நேற்று ஒன்று மாறாதவரே இன்று மட்டும் எங்களை வழி நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. சரி, நான் இன்னொரு பாட்டை படிக்கிறேன். டாலி 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் நாளைக்கு மற்ற பாட்டை பாடுங்க. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. மறுபடியும் நன்றி சுவாமி. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா பாட்டை எடுத்து கையில வைத்தேன், அது தடுமாறி எங்கே போய் விட்டதுன்னு இருந்தாலும் ஆண்டவரே சிங்க குட்டிகள் அப்பா பட்டினி கிடக்க ஆமைக்கு நீங்க காத்து வர்ற தகப்பன் ஆண்டவரே. அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி. இப்பொழுது ஆண்டவரே நித்திய வெளிச்சத்துல நீங்க வந்து எங்களுக்கு நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க போற ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நேற்று மீண்டும் மாறாதவரே இன்று மட்டும் எங்களை வழி நடத்துற உங்களுடைய பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட நாமமே இனிதான நாமம். நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற நாமனப்பா. அதுக்கான நன்றி செலுத்துற ஒரு சிறிய கோரத்தை பாடி முடிக்கிறேன். அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது,
தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் தேவ கிருபை அப்பாகும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே. ஆமென் ஆண்டவரே, என்று மட்டும் தாங்கி கொண்டு வந்த கிருபைகளுக்கான நன்றி. யாவருக்கும் ஒரு ஜெபாவியை கொடுத்து ஆண்டவரே, உங்களுக்குள்ள நாங்கள் இன்னும் அதிகமாக காத்திருந்து புது பலன் அடைந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஆண்டவரே சாட்சியாக நிலை நிற்கிறதுக்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, அபிஷேகங்க, உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். ஹலோ, சிஸ்டர் ரஜினி தொடருங்க செய்தியா. ஆமென் ஆமென். ஒரு கால் வந்து கொண்டிருந்தது, நித்திய வெளிச்சம் என்று தான் காட்டிக் கொண்டிருந்தது. நான் எனக்கு வந்து என்னையோட வந்துச்சு. கனெக்ட் பண்றார்கள் என்று. ஆஹ் இப்பொழுது நாங்கள் பிரதர் மகேந்திரன், நீங்கள் வந்து ஒரு பாட்டை பாடலாம், இல்லாட்டி நீங்கள் ஜெபிக்கலாம். அதற்கப்பாடு நான் என்னுடைய வார்த்தையை கொண்டு வருவேன். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி,